இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். சென்னை ராயபுரம்ல 8 வருஷமா தன்னை காதலிச்சு ஏமாத்திய காதலனோட கல்யாணத்துல இந்த பெண் போராட்டம் பண்ணி தடுத்து நிறுத்திருக்காங்க. கூட போன பெரியவரை இன்ஸ்பெக்டர் சிதம்பர பாரதிங்கிறவரு பொது இடம் கூட பார்க்காம அவர் மூஞ்சிலேயே குத்தி அவங்கள வெளியே துரத்துறாரு. திருச்சியில ஒரு பொண்ணோட முகத்தை கல்லால செதைக்கிறான். நைட்ல ஒரு பெண் போலீஸ் பீரியட்ஸ் டைம்னு கதறாங்க. ஆனா அதை கூட மதிக்காம ஆட்டோல வச்சு சின்ன பின்னம் பண்றானுங்க. இவனுங்களெல்லாம் அடிச்சு புடிச்சு இழுத்துட்டு போனதா ஒரு நியூஸ் கூட பார்க்க முடியுது இல்லை. யார் மேலும் தப்பு இருக்கலாம், யார் சொல்றது கரெக்ட்னு முறையா விசாரிக்காம பொதுமக்களை அடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்து, இல்ல எந்த சட்டத்துல சொல்லியிருக்கு பொதுமக்களை போலீஸ் இஷ்டப்படிக்க அடிக்கலாம்னு சொல்லிட்டு? போலீஸ் ஒரு பப்ளிக் சர்வன்ட். சட்டம் ஒழுங்கையும் குற்றங்கள் நடைபெறுவதையும் தடுக்கிறது தான் போலீஸோட வேலை. ஆனா இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது இவர் போலீஸா இல்ல பவுன்சரான்னு தெரியல, இப்படி அடிச்சு ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தவங்களை அடிக்கிறது அரசமைப்பு சட்டம் ஆர்டிகல் 21 படி வழங்கப்பட்ட ஃபண்டமெண்டல் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அதாவது ஒருத்தவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் வாழ்வுரிமையை நேரடியாக மீறும் செயல் இது. இந்த மாதிரி உங்களுக்கு நாளைக்கு நடக்குதுன்னா நீங்க அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி மேல போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். இல்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல அப்படின்னா நீங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இல்லைன்னா மனித உரிமைகள் ஆணையம், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படியே உங்களுக்கான தீர்வு கிடைக்கலனா நீங்க டைரக்டா ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணி அரசமைப்பு சட்டம் ஆர்டிகல் 226 படி ஒரு ரிட் மனு தாக்கல் செஞ்சு நீங்க உங்களுக்கான நீதியை கண்டிப்பா பெற முடியும். சரி, போலீஸ்க்கு இந்த மாதிரி பொதுமக்களை அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. இது நாளைக்கு உங்க வீட்டுல நடக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுல நடக்கலாம், யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அதுக்காக உங்களுக்கான அடிப்படை உரிமைகள் என்னென்ன இருக்கு, அடிப்படை சட்டங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயம். ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும்.